அந்த அரபிக்கடலோரம் ஒரு மீனை கண்டேனே, அந்த மீனை நானும் பிடித்து வந்து பொறித்து தின்னேனே. எம்மா எம்மா முள்ளு சிக்கிருச்சு எம்மா, எம்மா எம்மா முள்ளு தொண்டையில குத்திருச்சு எம்மா. அந்த அரபிக்கடலோரம் ஒரு மீனை கண்டேனே, அந்த மீனை நானும் பிடித்து வந்து பொறிச்சி தின்னேனே. எம்மா 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 அடுத்து முள்ளு குத்திருச்சு எம்மா. என்ன இவ கடையில அங்க இங்கேயும் திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்கா? ஒருவேளை இவளுக்கு மீன் வேண்டி இருக்குமோ? சரி கொஞ்ச நேரம் இங்க இருந்து என்னதான் செய்தான்னு பாப்போமே. அடங்கொய்யால கடையில ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு ஆட்டையை போட ஆரம்பிச்சிட்டா போல. சரி குறையும் பாப்போம் என்னதான் பண்றான்னு. என்னடிமா இங்க என்ன பண்ற? என்ன இவ தூரத்துல உட்கார்ந்தற மாதிரி இருந்துச்சு. இப்ப மீன் எடுத்தோனே நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறா. ஐயே நம்ம ஆட்டை போட்டதுன்னு தெரிஞ்சா ரொம்ப அவமானமா போயிருமே. ஏடி அங்க யார் நிக்கா? சும்மா பேசிக்கிட்டு நம்பி. பரவாயில்லையே பெரிய பீஸா 2 மீன்ல எடுத்திருக்க. ஆமா ஆமா ஒரு மீன் என்ன விலை தெரியுமா? ஒன்னு 100 ரூபாய் தெரியுமா? 200 ரூபாய்க்கு மீன் எடுத்திருக்கேன். கடை நம்மளுதுனே தெரியாம ரேட்டை இவ பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. ஓ அப்படியாட்டி உன் கையால 200 ரூபாய் கொடுத்தியாக்கும். அது வந்துடி ஓனர்ல நம்ம கடையை திறந்து வச்சிட்டு போயிருந்தா என்ன மாதிரி 2 மீன் எடுக்க தான் செய்வாங்க. காசு யார் கொடுப்பா காசு? ஓஹோ ஆக மொத்தம் நீ ஆட்டையை போட்டு வந்திருக்க அப்படித்தானே டி? என்ன இவ துருவி துருவி கேலி கேட்டுட்டு கை வலிக்க நம்ம பல் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு என்ன உன் வேலையை மட்டும் பாரு. அடிங்கோய்யால என் வேலையை தாண்டி பாக்குறேன். என் கடையில இருந்து மீன் எடுத்துட்டு போன மாதிரி இல்லட்டி, இது என் கடையே தான். என்னம்மா நீலமண்ட நீலாம்பரி. அடி பாவி ஆள் இல்லாத கடைனா ஆட்டையை போட்டு திங்கலான்னு பிளான் போட்டவா என்ன பார்த்தோன்னு இப்படி ஆம்லேட்டை பிரட்டி போடுற மாதிரி பிரட்டி போட்டாலே. அது இருக்கட்டும் டி, இப்பதான் நான் பாத்துட்டேன்ல 100 200 ரூபாய் கையில கொடு. ஏய் நீ தான் அடி சொன்ன 100 200 ரூபாய்க்கு மீன் எடுத்திருக்கேன்னு, அப்ப காசை கையில கொடு. எது இது துளியோண்டி மீனா? இதை விட பெரிய மீன் கட்டல்ல கிடையாது தெரியுமா? நானா 100 ரூபான்னு சொன்னேன், நீ தானே 100 ரூபான்னு சொன்ன. இந்த மீனை இவ்வளவு நேரம் 50 ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு வசமா சிக்கினடி வண்டோட்டி மண்டை. சரிடி உனக்கு என்ன இப்ப ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு அப்படித்தானே? என்ன ரேட்டுக்கு மீன் வேணும்னு சொல்லி நான் எடுத்துறேன். ஓ 50 ரூபா மீன் வேணுமா? இதோ இருக்கு பாரு, இதுல இருக்கிறது 50 ரூபா மீன் தான், அதை எடுத்துக்க. 50 ரூபாய்க்கு மீன் வேணுமா? பெரிய சைஸ் மீன் வேணுமா? குழப்பாத நீ. அடேங்கொய்யால நீயா ஒரு 100 ரூபாம்பியா, அப்புறம் காசு கேட்டு 50 ரூபாம்பியா? உனக்கே இது அநியாயமா இல்ல? என்ன இங்க சத்தம்? என்ன இங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கோம்க்கா. ஓ பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நாங்க நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் புஷ்பா படத்துல இழுத்து இழுத்து நடக்கிற மாதிரி பேசுறீங்க. புஷ்பா 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 புஷ்பராஜ். புஷ்பா 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 புஷ்பராஜ். சின்ன பொண்ணு நீ பண்றது ரொம்ப அநியாயமா இருக்குடி. ஏடி கடலுக்குள்ள போய் மீனை பிடிச்சிட்டு வர்றது எம்பிட்டு கஷ்டம் தெரியுமா? இருந்தாலும் இந்த மீனுக்கு இம்பிட்டு ரேட் ஆகாதுடி. இந்த பாருங்க நைந்தரக்கா, நீங்க இந்த அநியாயத்தை கேளுங்கக்கா. இத்தனையோட மீனுக்கு 100 ரூபாய் சொல்றதுக்கா? சின்ன பொண்ணு ரொம்ப அநியாயமா இருக்குடி. ஏக்கா கடல்ல போய் மீனை பிடிச்சிட்டு வரலையாக்கா? அதுக்கெல்லாம் காசு வேண்டாமா? என்னம்போ நீ கடல்ல காசு கொடுத்து வாங்கின மாதிரி தான் ஓவரா பண்ற. சும்மா கிடக்க மீனை தானே பிடிச்சிட்டு வந்து காசுக்கு விக்கிற. இது தெரியாம போச்சேக்கா. இது தெரியாம இவ்வளவு நாள் மீனை காசு கொடுத்து வாங்கிட்டேனக்கா.
அடிங்கொய்யால என்னம்போ கடல்ல இருக்க மீன் துள்ளி குதிச்சு வந்து தானா என் மசாலாவை தடவிக்கிட்டு எண்ணெயில குதிச்சுக்கிட்டு என் கடையில உட்கார்ந்த மாதிரி பேசுறீங்க. கஷ்டப்பட்டு கடல்ல போய் ராத்திரி பகல் பார்க்காம இந்த மீன் பிடிக்கிறவங்க மீனை பிடிச்சிட்டு வந்து கரைக்கு பத்திரமா சேர்றதுக்குள்ள இடையில புயல் வந்துட்டா போச்சேன்னு பயந்து பயந்து இந்த தொழிலை பார்த்து வீட்டுக்கு வந்து மீனை வித்து அதை கஷ்டப்பட்டு நான் வாங்கிட்டு வந்து மசாலா தடவி கொதிக்க எண்ணெயில முகத்தை விட்டு மசாலாவில் தடவின மீனை போட்டு எடுத்து பொரிச்சு வச்சா அவ சும்மா கிடைச்ச மீன் சூனிய வச்ச மீன் நான் கதை பேசுறீங்க. என்னாச்சு சின்ன பொண்ணு, எந்த கடையை வச்சாலும் ஒரே பஞ்சாயத்து தானே உனக்கு? ஏக்கா மீனுக்கு காசு கேட்டா ஓசியில திங்கிறதுக்கு 2 பேர் ரெடி பண்றாங்கக்கா. உங்க 2 பேத்துக்கு என்னாச்சு? கடற்கரைக்கு வந்தவனா சந்தோஷமா 2 மீனை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு போறதுக்கு இவ்வளவு கஷ்டமா? இதுக்கு போய் இப்படி கசடுனா எப்படி? அது ஒஞ்சர்தான். ராணியக்கா நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கக்கா. இக்கா அப்ப நியாயம் அநியாயம்க்கா. இந்த மீனை 100 ரூபாய்ன்றக்கா, 100 ரூபாய்ன்றா. ஏன் சின்ன பொண்ணு இந்த மீனை 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம்ல, 100 ரூபாய்ன்ற? அது ஒஞ்சர்தான். ஏக்கா நான் இந்த மீனை இவ்வளவு நேரம் 50 ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருந்தேன்க்கா. ஆனா இந்த நீலமண்ட நீலாமரி என்ன பண்ணா நீங்களே கேளுங்கக்கா. அடியே ஊதா, நீ என்னடி பண்ணி தொலைச்ச? அவ நீலமண்ட நீலாமரின்னு உன் மேல தானே குறை சொல்லிக்கிட்டு இருக்கா. அது வராங்கக்கா, வேற ஒண்ணு இல்ல. கடைக்கு மீன் வாங்கலாம்னு வந்தேனா சுத்தி பார்த்தேன், கடையில ஆள காணோம். வாய் கொண்டு நிச்சி மீன், அது பொரிச்ச மீனை பார்த்துட்டு சாப்பிடாம போக முடியுமா? அப்படி மனம் கமகமானுச்சா. சரி அவசரத்துக்கு பாவம் இல்ல, ஆத்திரத்துக்கு பஞ்சம் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு தட்டுல 2 மீனை எடுத்து வச்சேன்க்கா. திடீர்னு திரும்பி பார்த்தா சின்ன பொண்ணு வந்து நிக்கிறா. அதான் அவ கடன்னு தெரியாம அவகிட்டயே ஒரு மீனை 100 ரூபாய்க்கு வாங்கினேன், மொத்தம் 200 ரூபாய் கொடுத்து வாங்கினேன்னு போய் சொல்லிட்டேன்க்கா. உடனே அதை பிடிச்சிக்கிட்டு 200 ரூபாய் குட்டி 200 ரூபாய் குட்டின்னு சொன்னதே சொல்றாக்கா. இப்ப தெரியுதா ராணியக்கா எதுக்கு நான் 200 ரூபாய்னு கேக்குறேன்னு? அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா சின்ன பொண்ணு, நீ அதுக்காக இப்படி பிடிச்ச அப்படில நின்னா எப்படி? ஏக்கா கடையில இருக்க மீனை கலவண்டதுக்கு நான் ஒரு வழி பண்ணிருக்கணும்க்கா. சரி இருந்தாலும் தெரிஞ்சவளாச்சேன்னு விடலான்னு பார்த்தா ஓவரா சீன் போட்டுட்டே இருந்தா. அதான் 50 ரூபாய் மீனுக்கு 100 ரூபாய் கொடுன்னு சொல்லி சண்டைக்கு நினைக்கா. அவன் விடுற மாதிரி இல்ல, 50 ரூபாய் மட்டும் தரேன்னு சொல்லுங்கக்கா. வாய் வேற கொடு கொடுன்னு இதுக்கு மேல திங்காம போனேன்னு வெச்சுக்கோங்களேன், என் பிறவியே வீணா போகும்க்கா. சின்ன பொண்ணு அவ சொல்றது நியாயம் தானடி. கடற்கரைக்கு வந்துட்டு பொரிச்ச மீன் சாப்பிடலன்னா கடவுளே தண்டிச்சு விடுவாருடி. சரிக்கா உங்க முகத்துக்காக விட்டுறேன். இந்த டீ மொத்தமா ஒரு பிளேட்டுக்கு சேர்த்து 100 ரூபாய் தந்தா போதும். இப்போ ஓகேவா? சரதா ராணியக்கா அது ஒஞ்சர்னா. மீன் திங்கத்தான் நேரம் வந்தல்லோ, பொரிச்ச மீன் சாப்பிட ஆளு வந்தல்லோ, மீன் வாசனை எல்லாரையும் இழுத்தல்லோ, மீன் சாப்பிட இங்க வாங்கல்லோ. அடியே சின்ன பொண்ணே, எனக்கு ஒரு பிளேட் மீன் இதே மாதிரி கொடுடி, நல்ல பெரிய மீன். நீங்க கொடுக்குற 50 ஓவாக்கி இத்த தண்டி பெருசுதான் வரும். இதுக்கு மேல பெருசு வேணும்னா கடல்ல போய் நீங்களே இறங்கி பிடிச்சுக்கோங்க. வேணா மீன் பேரை நான் சொல்றேன். என்ன மீனடி? திமிங்கலம். சின்ன பொண்ணே இதையே குடுடி, திமிங்கலத்துல என்னால பிடிக்க முடியுமா? தெரியுதுல, இப்பதான் என்னப்போ கடல்ல இருந்து தன்னால மீன் நடந்து வர்ற மாதிரி பேசுறீங்க. புடிச்சிட்டு வர்றது எவ்வளவு கஷ்டம். குட்டி மீனை பிடிக்கிறதுக்குள்ள அவன் படாத பாடுபடுறான். பெரிய மீன் வேணுமா? பெரிய மீன். சரி சரி கோச்சிக்காம ஒரு பிளேட்ட தாயண்டி. உப்பு காத்து ஊத காத்து கத்தும் கடலு கடலை பார்த்து சத்தியமா காவல் கொண்ட சுப்பையா, எங்க குப்பத்துக்கு குல விளக்கு நீ ஐயா. திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா, தினமும் உனக்கு நன்றி சொல்வேன் மால் மருகா. என்னடி கடற்கரையை பார்த்தோனே முருகர் பாட்டு, அதுவும் திருச்செந்தூர் முருகர் பாட்டு அடிபடுது? ஆமாக்கா, திருச்செந்தூர் கடவுளை வேண்டிக்கிட்டு தான், அந்த கடற்கரை நாயகனை வேண்டிக்கிட்டு தான்க்கா இந்த மீன் கடையே போட்டிருக்கேன். முருகர் சைவம் தானே, வைக்கிறது கறிக்கடையா இருந்தாலும் கடவுளை வேண்டிக்கிட்டு தானே ஆரம்பிக்கணும். சரியா சொன்னடி சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு பிளேட் மீன் வைடி. மீனுதான் இது பொரிச்ச மீனுதான், கடற்கரை ஓரமா கடைய வச்சேனா. மீனுதான் இது பொரிச்ச மீனுதான், கடற்கரை ஓரமா வச்ச கடையில. நீங்க இந்த மாதிரி கடற்கரை ஓரம் போய் பொரிச்ச மீன் வாங்கி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேம இப்ப நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் குணாலுக்கு திங்கக்கிழமை பிறந்த நாளா. ஹாப்பி பர்த்டே டு யூ குணால். ஓவியா, முருகேசன், நூர்ஜகான், ராணி, வீரலட்சுமி, முருகன், செல்வம், அபிநயா, ராதிகா, செல்வம், தமிழ் செல்வம், பாண்டியன், பூமாரி, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபனா, கீர்த்தனா, சுப்பு சாத்தூர், சாணக்கியா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்ல உங்க நேம் வரலனா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்க நேம் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.